கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தஞ்சை பாப்பாநாட்டில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் இறைகிறார். குருநாதன், இது குறித்த கூடுதல் தகவல்கள். ஜெனிஃபர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பாநாட்டில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் அந்த பெண்ணின் ஆண் நண்பர் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை தற்போது கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக அந்த பெண்ணுக்கு சிகிச்சை வழங்க மறுத்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை மீது விளக்கம் கேட்டு ஒரத்தநாடு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதேபோல் அந்த சம்பவம் நடைபெற்ற அன்று வழக்கு பதியாமலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காதை கண்டித்து பாப்பாநாடு பெண் காவல் உதவி ஆய்வாளரை பணியிடை மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இன்று பாப்பாநாட்டு பகுதியை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடையெடுப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள மற்ற நபர்களையும் கைது செய்ய வேண்டும். பாப்பாநாட்டில் தொடர்ந்து கஞ்சா புழக்கம் என்பது அதிக அளவில் இருப்பதாகவும் இதனால் அதிக அளவில் குற்றங்கள் நடைபெறுவதாகவும் உடனடியாக அந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கடையெடுப்பு போராட்டமும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருநாத்.